பெண்களுடைய பாலியல் ரீதியாக தாக்குதல், அதெல்லாம் கொடூரமாக தாக்குதல், பெல்லட் குண்டு தாக்குதல், கல்லெறிதல். போலீஸ்காரன் கல்லெறியலாமா? போய் எம்பி அடிங்க, எம்எல்ஏக்கள் அடிங்க, மந்திரி அடிங்க, அடிப்பீங்களா? மாணவர்கள்னா அடிப்பீங்க, மாணவிகள்னா அடிப்பீங்க. இவ்வளவு தூரம் இங்க கொடுமை பண்றாங்கல்ல, இத சம்பந்தமாக வீடியோ இருக்கு அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்றாரு. கல்வியூரி வளாகத்துல போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களான்னு கேட்கறேங்க. அதிமுக கொடுத்துதான் கேட்கறேங்க. இப்ப தாவேகா கொடுக்குமான்னு கேட்கறேங்க. மோடி அரசு இரண்டாவது முறையாக இறங்கி வந்திருக்குங்க. முதல் முறை விவசாயிகள் போராட்டம், இப்ப இரண்டாவது முறை சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வீடநேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தலைநகர் டெல்லியில் ஆரம்பித்த இந்த மாணவர் இளைஞர் போராட்டம் இந்தியா முழுக்க ஒரு பற்று எரிகிற அளவுக்கான ஒரு போராட்டமாக, இதில் முக்கியமாக வந்து இந்த போலீஸ் அத்துமீறல், அவங்க போராடுற எல்லாருமே பார்த்தா கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், அவங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் அடக்குமுறைன்றது வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. டெல்லியில் கண்மூடித்தனமாக தடியடி நடத்துகிறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறாங்க. சாதாரண தடியடி கிடையாது, அந்த லத்தியில் வந்து ஆணி அடிச்சுட்டு அடிக்கிற காட்சியில் நம்ம பார்க்குறோம். சில இளைஞர்கள்லாம் வந்து சட்டையை கழட்டிட்டு காட்டுறாங்க, பார்த்தா ஒரே சல்லடையாக துளைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. பெல்லட்டு கன் யூஸ் பண்ணுறதால சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் வந்து கடுமையான தாக்குதல், அதாவது கொடூரமான தாக்குதல், ஈவிரக்கமற்ற தாக்குதல். இதுக்கு வந்து ஒரு வந்து எல்லாரும் கண்டிக்கிறாங்க, நாமும் கண்டிக்கணும். அந்த மாணவிகளும் தாக்கப்பட்டிருக்காங்க. மாணவிகள் வந்து பாலியல் ரீதியாகவும் வந்து அவங்க துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இன்அப்ராப்ரியேட் பிளேஸில் தொடர்ந்துட்டு, அதான் சார் அது பொருள் அப்படின்றது இன்னைக்கு வந்து வெளிப்படையாக இன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கு. அப்போ காவல்துறைக்கு வந்து இப்படி ஒரு கேவலமான துறையாக அது மாறிட்டு இருக்கு. எல்லாம் அது வந்து இது வந்து பாம்பே இல்லை. அப்போது டெல்லியிலையும் அதே தான். டெல்லியிலையும் அது விளக்கல்ல, இங்கே ஜந்தர் மந்தர்லையும். அப்போது இதை வந்து அவங்க வந்து அப்புறம் கண்ணீர் புகை, லத்தியில் வந்து ஆணி, அதுக்கப்புறம் கல்லெறிதல், பெல்லட் குண்டு. சார் இது ஜனநாயகமா? இதான் நம்ம கேட்குற கேள்வி. நம்ம ஜனநாயகம் யாருக்காக? காவல்துறை. போய் எம்பி அடிங்க, எம்எல்ஏக்கள் அடிங்க, மந்திரி அடிங்க, அடிப்பீங்களா? மாணவர்கள்னா அடிப்பீங்க, மாணவிகள்னா அடிப்பீங்க. நான் அவங்களை அடிக்க சொல்ல, தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எம்பியை போய் அடிக்கணும், எம்எல்ஏ அடிக்கணும்ன்ட்டு. ஏன்னா அது ஒரு அரசியல் பிரச்சனையாகும். ஆனால் மாணவர்கள் தான் அடிக்கலான்னு நினைக்காங்க. இப்போ வந்து அது ஒரு பெரிய எதிர்விளைவை உண்டாக்கியிருக்கு. யாரையுமே வந்து காவல்துறை இப்போ பார்த்தா, இப்போ கூட காவல்துறை மரணம் தூத்துக்குடியில் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது யார் ஆட்சியில் இருந்தாலும், அதிமுக, திமுக, இப்போ தாவேகா, யார் இருந்தாலும் ஆட்சியில் நடந்திருக்கு. காவல்துறையை கண்டால் இவர்கள் அஞ்சுகிறார். யாரு? அதிமுக, திமுக, இப்போ இருக்கக்கூடிய விஜய். அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை என்பது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றது தான். நடவடிக்கை யார் தப்பு பண்றவங்க மேல நடவடிக்கைங்க. இப்போ தூத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு சுட்டாங்க, அருணா ஜெகதீசன் நீதிபதி வந்து இவங்கெல்லாம் குற்றவாளின்னு சொன்னாங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கல. பல்பீர் சிங் பல்லப்படுங்கனாரு, நடவடிக்கை எடுக்கல. அப்போ காவல்துறையை பொறுத்த வரையில இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டிலையும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை. அதாவது காட்டுமிராண்டித்தனமாக இருப்பது. இப்போ நேற்று மும்பையில் வந்து ஒரு பெண்ணை, அது தன்னை வீடியோ இன்னைக்கு இதாகிட்டு இருக்கு, மிஸ் ஹேண்டிங், ரொம்ப இன்அப்ராப்ரியேட் பிளேஸ், மொலஸ்டேஷன் தான் கிட்டத்தட்ட. அதை வந்து இன்னைக்கு பத்திரிக்கை காவல்துறை அதிகாரி பண்ற அதை வந்து இன்னைக்கு பெரிய விவாதம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜந்தர் மந்தர்லையும் மாணவர்கள் மேல தாக்குறதெல்லாம் இன்னைக்கு அவங்களே கரப்பாம்பூச்சியே சொல்றாங்க, நாங்க அதை வந்து ஆவணப்படுத்தி டிஜிட்டலைஸ்லாம் எடுத்து வெளியிடுவோம் அப்படின்னாங்க. இல்லை, அந்த இது ஒரு மாணவியை வந்து ஒரு கிட்டத்தட்ட மொலஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு காவல்துறை அதிகாரி, அது வந்து மும்பையில் நடந்தது. டெல்லியில வந்து ஒரு மாணவியை ஒரு துணை ஆணையர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் பலர்னு கன்னத்துல அறையிறாரு. அதுவும் வந்து வைரல் ஆகுது வீடியோ. பல செய்திங்க, பல புரூட்டாலிட்டி இருக்குல்ல. அதாவது அவங்க ஆங்கிலத்தில் இருக்கு புரூட்டாலிட்டின்னா காவல்துறையின் வன்முறை, கொடுமையை. இப்போ வந்து முன்ன கால மாதிரி இல்லைங்க. முன்ன இருந்தா நாங்கள் அப்படிலாம் இல்லைன்னு ஒரே அடி சொல்லுவோம். இப்போ எல்லாம் வீடியோ ஆயிடுது. இப்போ வீடியோவை நிறைய எடுத்தாச்சு, வீடியோ வந்தாச்சு. அதுக்கு அந்த மாணவியை கன்னத்தில் அறிந்து அந்த காவல்துறை அதிகாரியை அவர் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றாங்க, அவ்வளவுதான் அவங்க தண்டனை. அதான் நானே அதான் சார் சொல்றேன், பல்பீர் சிங் சொன்ன மாதிரி தான்.
இன்னைக்கு காவல்துறையை பொறுத்தவரையில அவர்கள் வந்து காட்டுமிராண்டி துறையாக அவர்கள் பேர்ல யாருமே கை வைக்க தயாரா இல்லை சார். அது இந்தியா எந்த அரசா இருந்தாலும் எல்லா அரசாங்கமும் அதே தான் கிட்டத்தட்ட. நம்ம அவங்கள நம்பி தான் இவங்க ஒரு ஆட்சி நடத்துற மாதிரி இருக்காங்களே தவிர இது என்ன சார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இவ்வளவு பேர் அதுக்கு தான் சொல்றேன் நான். மீண்டும் யாரா இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டுல இன்னைக்கு போராட்டத்தை அனுமதிக்கிறாங்களா? ஏன் மெரினாவை பூட்டு போட்டுறாங்க? இவங்க மெரினாவை பூட்டு போட்டுறதுக்கும் யார் இப்போ மட்டும் விஜய் மட்டும் பூட்டல, திமுக ஆட்சியிலையும் பூட்டினாங்க, அதிமுக ஆட்சியிலையும் பூட்டினாங்க. மக்கள் அங்கே திரண்டக்கூடாதுன்றதுக்காக. இவங்க பூட்டுவதற்கும் ஜந்தர் மந்தர்ல வரக்கூடாது அப்படின்றதுக்காக மோடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை மூடினதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே தாவேக அரசு வந்து தாவேக கண்ட அந்த டெல்லி வன்முறையை கண்டிச்சு எல்லாரும் கண்டிக்கிறாங்க. இதை கண்டிக்கிற கதெல்லாம் வேணாங்க, எல்லாம் கண்டிக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் இங்க வந்து ஏன் பூட்டி வைக்கிறீங்க? மாணவர்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் ஏன் நசுக்கிறீங்க? ஏன் நான் ஒன்னே ஒண்ணுங்க, ஏதாவது ஒரு பொது இடம் சொல்லுங்க. இது வேண்டாம், மெரினா வேண்டாங்க. எந்த இடத்துல கூடுறது? பாலன் நிலத்துல எவ்வளவு பேர் கூட முடியும்? இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, நீ வந்து அனுமதி வாங்கிட்டு அறவழியில போற. அனுமதி எந்த இடத்துக்கு சொல்லுங்க? அனுமதி எங்க? இப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில எங்க அனுமதி? ராஜரத்னம் ஸ்டேடியம் எவ்வளவு 1000 பேர் உட்கார முடியுமா? சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல அங்க ஒரு 1000 பேர் உட்கார முடியுமா? அதாவது அதுக்கடுத்து வள்ளுவர் கோட்டம் இங்க 500 பேர் 1000 பேருக்கு மேல முடியாது. இப்ப இது அதுல 1,00,000 பேர் வருவாங்க. இங்க கல்கத்தாவில் 1,00,000 பேர் மாணவர்களுக்கு மேல ஊர்வலம் போறான். இங்க அனுமதிப்பீங்களா? இங்க நான் கேட்கறேங்க சீரியஸா. நேற்று லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து வகுப்பை புறக்கணிச்சிட்டு வராங்க, போலீஸ் வந்து வெளில போகாதன்றான். லயலா காலேஜ்ல வெளில போன்னு சொல்றாங்க. இதே இது திருவொற்றியூர்ல கல்லூரிக்கு உள்ள போராடுற மாணவர் வெளியில இழுத்துட்டு வராங்க. எல்லா இடங்கள்லயும் அதான் சார் நான் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல சென்னை காவல் சட்டம் இருக்கு சார், மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட்ன்ட்டு வெள்ளக்காரன் போட்ட சட்டம். அதுங்க அடிக்கடிக்க பத்திரிகையில பார்ப்பீங்க. அதுங்க செக்ஷன் 41 இப்ப 41 கீழே ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் தொடர்ந்து இருக்கு சார். ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் தடை உத்தரவு இல்லாத கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய கருத்து சொல்லும் உரிமை இருக்குல்ல, ஒரு கூட்டம் நடத்துவதற்கோ ஊர்வலம் போறதுக்கோ வெளியே வந்து எந்த சொல்றதுக்கும் அது வந்து போலீஸோட அனுமதி இல்லாம அதான் ராஜ்மோகன் சொல்றாரு. ஏன் முதல்ல அதுன்னு கேட்கிறேன். ஏன் அரசமைப்பு சட்டத்துடைய கருத்துரிமையை ஏன் இப்ப இருக்கக்கூடிய எல்லா அரசும், நான் தாவேக்கா மட்டும் சொல்ல, எல்லா அரசுகளுமே சென்னையில இப்ப ஏன் சார் 1970 சிம்சன் தொழிலாளி ஊர்வலம் போனால இனி முடியுமா? இன்னைக்கு முடியுமா? பென்னி ஒர்க்கர்ஸ் ஊர்வலம் போனால முடியுமா? டிவிஎஸ் ஒர்க்கர்ஸ் ஊர்வலம் போனால அண்ணா சாலையில ஊர்வலம் போறதுக்கு ஒரு காலத்துல அனுமதி இருந்தது சார். அத நான் அண்ணா சாலை கூட வேணாம் சார், நான் குறைஞ்சபட்சம் ஊர்வலம் கூட வேண்டாம். ஒரு அமைதியாக கூடி ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கூடுவதற்கு ஒரு இடம் நீங்க சொல்லுங்க. எதனா ஒரு இடத்த மெரினாவையா மூடுறீங்க? மெரினா கண்ணி இருந்தா ஒண்ணும் இல்ல, சரி தீவுத்துல திறந்து விடுறீங்களா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள விடுறீங்களா? இல்ல ஐஐடிக்குள்ள போலாமாமா? கும்பல் எங்க போறது? கும்பல் எங்க கருத்தை சொல்லுவாங்க? ஜந்தர் மந்தர் மாதிரி எங்க? அவர் என்ன பண்ணாரு? மோடி மெட்ரோ ஸ்டேஷன் மூடினாரு, இணையத்தை துண்டிச்சாரு, போலீஸை வச்சு அடிச்சாரு. அதுக்கு இங்க என்னங்க வித்தியாசம்? நான் இங்க மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லயுமே சொல்றேன். இங்க இதை எதிர்த்து இப்போ திமுக ஆட்சியில கூட இப்போ அவங்க ஜென்சி எல்லாம் சொல்றாங்களே, அவங்க பொதுவாக அவங்களுடைய கட்சி இளைஞர் அணியை பத்தி சொல்ல, அதிமுக திமுக இவங்க எல்லாமே சாதாரண மாணவர்களை அணி திரட்டி தெருவுக்கு வா அப்படின்னு சொல்ல யாருமே தயாரில்லை. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது போராட்டம் நடத்தக்கூடாது. இந்த தாவேக்காலே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் சொன்னாரு, ஜென்சி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி போராட்டத்தை விரும்பல. அதுக்குதான் கரப்பாம்பூச்சி தேவை. நான் கரப்பாம்பூச்சி கிடையாது, ஆனால் கரப்பாம்பூச்சின்ற கான்செப்ட் சொல்றேன். அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு கட்சி வித்தியாசம் வரணுங்க. அதுதான் அது வந்து போலீஸ் வந்து இருக்கக்கூடிய இந்த அடக்குமுறை இருக்க அநீதி, இதை வந்து இன்னும் அடுத்த விவாதத்தில் வரும். இதுல உச்ச நீதிமன்றம் தவறிட்டது ஒரு வருத்தமான விஷயங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி இதை சொல்றாங்க, அடுத்து மறுபடியும் தலைமை நீதிபதி சொல்றாங்க அப்படி சொல்லல, தவறா போட்டாங்க. எல்லாம் இப்ப ரெக்கார்டே ஆகுதுங்க, ரெக்கார்டை வந்து வெளியே போடக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. நீங்க அவர் சொல்றாங்க, எங்க போலீஸ் பாருங்க நீங்க சொல்றதெல்லாம், அதாவது மொலஸ்டேஷன், பெண்களுடைய பாலியல் ரீதியாக தாக்குதல், அதெல்லாம் கொடூரமாக தாக்குதல், பெல்லட் குண்டு தாக்குதல், கல்லெறிதல். போலீஸ்காரன் கல்லெறியலாமா? மக்கள் கோபத்துல கல்லெறிகிறது வேற, போலீஸ்காரன் கல்லெறி கூடாது. அவங்க ஷீல்டு இருக்குல்ல, தேங்க்யூ ஷீல்டு இருக்குல்ல, வழி இருக்குல்ல, உனக்கான முடியும் மேலே எப்படி இது பண்ண முடியும்? நீ தான் அப்புறம் லட்டி சார்ஜ் பண்ற, பெல்லட் இது பண்ற, கண்ணீர் போக கொண்டு வீசுற, அப்புறம் வேற என்ன?
இவ்வளவு தூரம் இங்க கொடுமை பண்றாங்கல்ல, இத சம்பந்தமாக வீடியோ இருக்கு அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்றாரு. அவருக்கு எதுதான் நேரம் இருக்குன்னு தெரியல. அடுத்து இப்ப சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படி சொன்னதா செய்தி தான் வந்து. I have no time to see video அப்படின்னு சொல்றப்போ, ஆனா அப்படி சொல்லல மறுத்த மாதிரி செய்தி வருது. அதெல்லாம் ரேடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது அந்த ரெக்கார்டை வெளியே விடுங்க சார். இப்போ அதையும் சொல்றாங்க, இப்ப தலைமை நீதி சொன்னது தடை பண்ணிருக்காங்க. ஆமா, தலைமை நீதி சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்க இப்ப கோர்ட் ப்ரொசீடிங் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. சரி, அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெக்கார்ட் ஆகிறத அவ கட் பண்ணி உங்க சின்ன சின்ன பிட்டா போடுறாங்க. அதுக்கு தடை வச்சிருக்காங்க. இவங்க அப்புறம் இப்படிங்க ஜனநாயகத்தை காப்பாத்துவாங்க. உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்கு, உச்சநீதிமன்றம். ஆமா, அவங்க போடுற வீடியோ நம்ம வீடியோ எடுக்கல, அவங்க ரெக்கார்ட் ஆகுது வீடியோ, அதுல இருந்து எடுத்து போடக்கூடாதுன்றாங்க. நம்ம இல்ல, அவங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகிறத வந்து எடுத்து போடக்கூடாதுன்றாங்க. என்னங்க டிரான்ஸ்பரன்சி? இப்ப பார்லிமெண்ட்ல வெளிப்படையா நடக்கிறப்ப நம்ம கேட்கறோம்ல, இவர் என்ன பேசுறா அவர் என்ன பேசுறாருன்ட்டு. இப்ப நீ பேசுறது வந்து ஒரு ஆட்சேபனைக்குரியதா இருந்தா நாங்க ஆட்சேபனைக்குரியதுன்னு சொல்றோம், அவ்வளவுதானே. வேற என்ன தப்புன்ட்டு போறோம்? நீங்க உங்களுக்கு பெரிய அதிகாரம் கிடையாதுங்க. இப்ப காவல்துறைக்கே எடுத்த கூட என்ன பண்ணுவாங்க? இவங்க உடனே என்ன பெரிய மாற்றம் வரும்? தர்மேந்திர பிரதான நீக்கணும்ன்றதுக்கு கோரிக்கை கிடையாது உச்ச நீதிமன்றத்துல. காவல்துறையுடைய எக்ஸசஸ் தான். ஆனா அதையே எடுக்கல. இப்ப இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஏன் போட்டு கழிவுகளை ஊத்துற தொட்டு இன்னைக்கு இப்ப எடுத்திருக்கன்றாரு. எப்பா இது இல்ல, கரப்பாம்பூச்சி கட்சி இருக்கே அடித்தளமிட்டவர் சீஃப் ஜஸ்டிஸ்ன்ட்டு நான் ஒரு இதில் தான் பார்த்தேன், உங்க சோசியல் மீடியாவில் தான். அவரை கோ-ஃபவுண்டர் ஆஃப் கரப்பாம்பூச்சின்னாங்க. CJI இஸ் a co-founder. ஆமா, இவர் கரப்பாம்பூச்சின்ற வார்த்தை இவர் தான் பயன்படுத்தினாரு. வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஒட்டுண்ணிகள் என்றும் அது என்ன சொன்னான்றதெல்லாம் பதிவு இருக்குங்க சோசியல் மீடியால. ஆனா இன்னைக்கு போட்டா அதுக்கு சட்டவிரோதம் ஆயிடும். இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு தடை பண்ணிருக்கேன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம், அது பண்ணக்கூடாதுன்னு கிளிப்ப. அதனால இன்னைக்கு வந்து மக்களுக்கான புகலிடம் எதுங்க? எதிர்கட்சிகள் இதை வந்து இந்த விஷயத்த வந்து ஜந்தர் மந்தர் சம்பந்தமாக உடனே இணையம் கட்டுங்க, உடனே இணையம் கட்டு அந்த பகுதி ஃபுல்லா டெல்லியில. அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இது, அப்புறம் போலீஸ் இது. அதுக்கப்புறமும் அந்த இயக்கம் தொடர்ந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்ட தொட்டு மோடி அரசு 2வது முறையாக இறங்கி வந்திருக்குங்க. முதல் முறை விவசாயிகள் போராட்டம், இப்ப 2வது முறை வாஞ்சாக்க போய் நட்டா மந்திரி 2 மந்திரிகள் போய் பார்த்து அவங்க தான் உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாங்க. எனவே இத வந்து விவசாயிகளும் கரப்பாம்பூச்சி தான் சாதிச்சிருக்காங்க. அதாவது கட்சி கிடையாது அவங்க 2 பேருமே. அதாவது அது விவசாயிகள் எழுச்சி, இது மாணவர் இளைஞர் எழுச்சி. இவங்க தான் இதுதான் நமக்கு பாடமாக எனக்கு தோணுது. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கரப்பாம்பூச்சி தேவை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன்னா, இந்த ஆர்கனைஸா என்னென்ன அரசியல் கட்சி இருக்காங்களோ அவங்க வந்து இதுக்கு வரமாட்டாங்கன்னு வெளிப்படையா தெரிஞ்சிடுதுங்க. அவங்களுக்கு அடுத்த 5 ஆண்டு பொறுத்து நாற்காலி தாங்க வேணும். இல்ல இந்த எல்லா கட்சிகளுமே டெல்லி போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க, போலீஸ் அடக்குமுறை எதிர்க்கிறாங்க, நீட்டை எதுக்குறாங்க. எங்க வாயில சொன்னா என்னங்க இருக்கு? நீங்க என்ன இப்போ திமுக இருக்கக்கூடிய கூட அந்த எம்பிக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டுல நீங்கள் கல்வியூரி வளாகத்துல போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களான்னு கேக்குறேங்க. அதிமுக கொடுத்துதான் கேக்குறேங்க. இப்ப தாவேகா கொடுக்குமான்னு கேக்குறேங்க. கல்லூரி வளாகத்திலும் அதுக்கு அடுத்து பொது வெளியிலும் கருத்து சொல்வதற்கான உரிமை இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஜந்தர் மந்தர்ல கூட கூடாதுன்னு இப்ப அடுத்து அவன் பண்ணுவான். நீங்க கூட்டு போடுற மாதிரி இங்க நீங்க தடை. இப்போ நீங்க எங்க கூடுறது நீங்க சொல்லுங்க. பாலநிலம் ஒரு இடமா? எவ்வளவு பேர் கூட முடியும்? ஜனநாயகபூர்வமான போராட்டமாக அமைதியான போராட்டமாக இருக்க போது வன்முறையில் ஈடுபட போறதுல அப்புறம் ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்கிறேன் சார். அதுதான் நான் என்னன்னா, அவங்கள பொறுத்த வரையில மக்களுடைய போராட்டத்துக்கு எப்போதுமே வந்து அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தா நீ கேட்பீங்கல்ல, அடுத்து இவங்க ஆட்சி வரணும்ன்றதான் நினைக்கிறாங்க. 5 வருஷம் பொறுத்த ஆட்சிக்கு வந்தா அன்னைக்கு வேணாம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த கோரிக்கை வச்சாங்கன்னா எல்லா கல்லூரிகள்லையும் இன்னும் வேற தனியார் கல்லூரி வந்ததுக்கப்புறம் இன்னும் உரிமைகள் இன்னும் போயாச்சு. இன்னைக்கு மாநிலத்தினுடைய மாணவர் பேரவை அப்படின்னு சொல்லி தேர்தல் நடக்கும். சுத்தமா கிடையாது மாணவர் பேரவை, மாணவர் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கேம்பஸ் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து மாணவர் பேரவை தேர்தல் தான். அது திமுக ஆட்சியிலும் கிடையாது, அதிமுக ஆட்சியிலும் கிடையாது. அதேதான் நான் சொல்றேன், இதை தான் முன்னாடி சொல்றேன். அதேதான் பொதுமக்கள் கூட ஒரு சிவில் சொசைட்டி இருக்குல்ல, அறப்போர் இயக்கம் அல்லது வேற எந்த இது மாதிரியான எந்த இயக்கங்கள் கூட இங்க இன்னைக்கு ஒரு உண்ணாவிரதம் அல்லது தர்ணா அல்லது எந்த போராட்டம் எல்லாம் நடத்தினா கூட நீங்க என்ன ஒரு குறுகிய இடத்துல மக்களுக்கு தெரியாத இடத்துல நடத்தலாமே தவிர
பொது வெளியே வந்து யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. இதுதான் அரசாங்கத்தோட பாலிசி. இதை தான் முதல்ல எதிர்க்கணும்ன்றது தான். இதான் கரப்பாம்பூச்சி கோரிக்கை. நான் ஜந்தர் மந்தருக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி, நான் தீவுத்திரலுக்கு போவேன், நான் மெரினாவுக்கு போவேன் அப்படின்னா, இப்போ ஏன் நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி போராட்டத்தையும் அனுமதிக்க மாட்டேன்றீங்க? அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கொடுங்க, அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கொடுங்க. காங்கிரஸ்காரங்க சத்தியமூர்த்தி பவனுடைய காங்கிரஸ் கிரவுண்ட் சத்தியமூர்த்தி இதுல சார், நீங்க யாருக்குமே இதை பத்தி எல்லாம் இல்ல தீவுத்திரலுக்கு போங்க. தீவுத்திரல் இப்ப சும்மா தான் இருக்கு. ஜனவரி மாசத்துல தானே எங்க பொருட்காட்சி நடக்கும் சார். அப்போ எந்த இடத்துல ஒரு இதுக்குன்ற இந்த கோரிக்கை இருக்கணுங்க. அவங்க தனித்தனியா அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு பயனும் இல்லை. அதாவது மற்ற புதிய கட்சியெல்லாம் விட்டுருங்க. திமுகங்கிறது வந்து ஒரு மாணவர் போராட்டத்தில் மாணவர் எழுச்சியிலேருந்து வந்த ஆட்சியை பிடிச்ச ஒரு இயக்கம். அது ஒரு காலப்போக்கில் வந்து அவங்களுக்கே ஒரு அலர்ஜியாக வந்து இருக்கு மாணவர் போராட்டம். அதை பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா 67க்கு முன்னாடி இருந்த திமுக வேற, 67க்கு அப்புறம் இருந்த திமுக வேற. அவர்களே இன்னைக்கு கல்வி, மருத்துவ கல்வி இல்லை, எந்த மருத்துவ கல்வி வியாபாரிகள் சார் எல்லா அரசியல் கட்சியுமே. அடுத்து தாவேக்கா இப்ப இல்லை, அடுத்து வந்துருவாங்க. இப்ப அவ்வளவு சேர்ந்துருக்காங்கல்ல அதிமுக, அவங்களாம் வியாபாரிகள் தானே. அடுத்து அதான் சார் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் வந்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் வந்து தனியார் கல்லூரி நடத்துறாங்க, பள்ளிகள் நடத்துறாங்க, பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அதுக்கு பெரிய கதை. ஏன் பின்னணி அதான் காரணமா? இப்போ அந்த போராட்டத்தை, மாணவர் போராட்டத்தை அதான் இவர்கள் தலைவராக இருந்தா என்ன நினைப்பாங்க? இவங்க அரசுக்கு தலைமை வகிச்சா என்ன இருக்குவாங்க? அந்த அண்ணா இல்லை, அன்றைய 67க்கு முன்னாடி இருந்த அந்த குரல்கள் இப்போ இல்லை. எல்லாரும் அப்படிலாண்டி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தாதவங்க யாரு? நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் என்ன இந்தியும் சொல்லித்தராங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, கல்வியை வியாபாரமாக்குறது தான். இன்னும் கேட்டால் டீம்டு யூனிவர்சிட்டி கேவலம். ஏன் டீம்டு யூனிவர்சிட்டி என்றது கல்வி தான் பொதுப்பட்டியல் போயிடுது. யூனிவர்சிட்டி மாநில பட்டியலில் இருக்குங்க இன்னும். அது என்ன டீம்டு யூனிவர்சிட்டி? அதை ஏன் எடுத்து போராட பண்றாங்க? அரசியல் இருக்கவங்க சாங்க இன்னைக்கு பொதுவா சவிதா அரசியல இல்ல இருந்துட்டு போறாங்க. இவங்க எப்படி, ரகுபதி எப்படி டீம்டு யூனிவர்சிட்டி வாங்குறாரு, ஜெகத்ரட்சன் எப்படி வாங்குறாரு, இல்ல இப்ப புதிய நீதி கட்சியில் கூட அவர் எப்படி வாங்குறாரு, இதெல்லாம் நம்ம கேட்கணும். இவங்க எப்படி நீட்டை எதிர்த்து மருத்துவ கல்வியினுடைய ஏழை மக்களுக்கு கிடைக்கணும்னா எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இவைகள் தான் இன்னைக்கு விவாதமா வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சிஜேபி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வந்து ஃபேர் நீட் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படின்ற கோரிக்கை வருது. நேற்று வந்து சோனியா காந்தி ஹிந்து பத்திரிகையில் நடுப்பக்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஆமா, அதில் அவங்க சொல்றாங்க ஒரே தேர்வுன்றதற்கு நீட்டு மாதிரி ஒரே தேர்வு தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்தப்போ இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலத்துக்கும் இல்லை, எந்தெந்த மாநிலம் வேண்டாமோ அவங்களுக்கு அது பொருந்தாது. 1. 2 சட்டத்தின் மூலமா கொண்டு வரல, ஒரு ரெகுலேஷன் மூலமா கொண்டு வராங்க. 2த்துக்கு அதான் பார்லிமெண்ட் சட்டம் போடல, ரெகுலேஷன் மூலமா கொண்டு வராங்க. இப்போ மாநிலத்துக்கான உரிமை கிடையாது முழுக்க. அதான் அந்த நீட்டுக்கு அதான் 2 வித்தியாசத்துக்காக சொல்ல வரேன். நான் காங்கிரஸ் ஆதரிக்கல, ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் வேற. என்ன மாநிலம் வந்து நீட் வேண்டாம்னோ அவங்க ஊருடைய முறையில தேர்வு பண்ணலாம். இதை நேற்று சோனியா எழுதியிருக்காங்க. இதை அந்தந்த பல்கலைக்கழகங்களும் மாநிலங்களும் அந்தந்த பகுதியில் மாணவர் சேர்க்கையை நடத்தணும்னு சொல்றாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம சொல்ற கோரிக்கை வந்து எங்க ஊரோட மருத்துவ கல்வியை, எங்க ஊர் மருத்துவக் கல்லூரி நம்ம வச்சிருக்கோம், நம்ம மண்ணு நம்ம கட்டினது, இதை நாங்க பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசர்வேஷனும் நம்ம தான் கேட்டோம். ஏங்க இதெல்லாம் என்றைக்கும் சரித்திரத்தில் நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னுடைய கருத்து. அப்போ எது சரியோ நம்ம வந்து முன்மாதிரியாக இருக்கிறோம். இந்த இதில் நேற்று அவங்க சோனியா காந்தி அவங்க சொல்றாங்க, ஆனால் அவங்க மாநிலமே இதை கேட்கல. அவங்க இன்னைக்கு ஒரு 3-4 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறாங்க. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, வடக்கு வந்து இமாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன். அங்கெல்லாம் அவங்க கூட இவங்க வந்து எங்க ஊர்ல நாங்க நடத்திக்கிறோம்னு அவங்க எங்கேயும் கிடையாது. எந்த கட்சியும் இதுக்கு முன்னாடி பினராயி விஜயன் நடத்துறப்போ அவங்களுக்கு அந்த கோரிக்கை எல்லாம் கிடையாது. அதே மாதிரி மும்மொழி கொள்கையெல்லாம் அவங்கெல்லாம் எதிர்க்கிறவங்களும் கிடையாது. இந்தியாவெல்லாம் அவங்க படிக்க தயாரா இருக்காங்க. இன்னைக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா இப்போ நீட்டு வந்து இங்கே பேன் அப்படின்றதும் அங்கே வந்து நீட்டை ரிஃபார்ம் பண்ணு அப்படின்றதுன்னா கோரிக்கை.
அப்போ நம்ம வந்து அதை ஆதரிக்கிறோம், அது அவங்க போராட்டத்தையும் ஆதரிக்கிறோம். நீ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ணு, வெளியே பொறுத்த வரைக்கும் ரிஃபார்ம் பண்ணுன்னு அவங்க கோரிக்கை நியாயமானது. ஆனா நம்ம கோரிக்கை பேன் பண்ணுன்றது. நீ ரிஃபார்முக்கே இவ்வளவு கஷ்டம், பேனுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்? அப்ப எல்லாரும் இங்க கரப்பாம்பூச்சி ஆகணும், அதை தனித்தனியா போய் கத்தக்கூடாது. இதை எங்க தமிழ்நாட்டுல தனித்தனி குரல் ஒலிக்குது, தான் ஒலிக்குது. பாலன் இல்லத்துல ஒரு போராட்டம் நடக்குது, ராஜரத்ன ஸ்டேடியத்துல வந்து நீலம் பண்பாட்டு நாளைக்கு சாஸ்திரி பவன் முன்னாடி திருமுருகன் காந்தி பண்றாங்க. நாளைக்கு இன்னும் இந்த புரட்சிகர இளைஞர் அமைப்பு நாளைக்கு அவங்க நடத்துறாங்க. இல்ல இது வந்து வேற ஒரு பார்வையா பார்த்தோம்னா ஒரு விரிந்த போராட்டமா கிடையாது சார். ஜாக்டோஜியோ எப்படி ஜெயலலிதாவை எதிர்கொண்டதற்கு ஜாக்டோஜியோவால் தான் முடிஞ்சது. நீ நினைச்சு பாருங்க, இங்கே ஸ்டாலினே மீண்டும் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர்றதா ஜாக்டோஜியோ தான். இப்ப நடக்கிற போராட்டங்களை நீங்க போறீங்களா, கலந்துக்கிறீங்களா? இது தனித்தனி பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். தனித்தனியா அவங்க பண்றதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் போக சொல்றீங்களா? அவங்க எல்லாரும் ஒரு கூட்டமைப்பாக பண்ணா நான் போவேன்னு நினைக்கிறேன் சார். எல்லாம் அவங்க தீவுத்தில வரட்டும், இல்ல அண்ணா எங்கன்னா ஒரு புது இடத்துக்கு வரட்டும், ஒரே மேடையில். ஆமா, அவங்க சத்தம் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். ஜரபான் மூச்சு எப்படி ஜந்தர் மந்தர்ல வந்ததோ, ஆமா ஜந்தர் மந்தர்ல 26 நாளா உண்ணாவிரதம் ராகுல் காந்தி போய் பார்க்கல சார். சார் இதெல்லாம் முக்கியமான செய்தி. சோனம் வாங்சுங்க போய் சந்திக்கல, அவர் சந்திக்கல. ஆனா பிரதமருடைய இல்லத்துல அதை வந்து சோனம் வாங்ஸ் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏயா நீ ஜந்தர் மந்தர்ல போராடாம அங்க ஏன் பண்றேன்றாங்க. அது இந்த போராட்டத்துக்கு பின்னடைவு உண்டாக்காதான்றாங்க. அதே தான் நானும் கேட்கிறேன். எல்லா மாணவ அமைப்பு ஒன்னா சேர்ந்து, இளைஞர் அமைப்புல ஒன்னா சேர்ந்து பண்ணாம அங்கங்க தனித்தனியா பண்ணீங்கன்னா என்ன சார்? ராகுல் காந்திக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. நிச்சயமா அரசியல் நோக்கம் இருக்குன்னா அவர் தனக்கு எதனா ஆதாயம் வரும்னு தெரியாத வரை இந்த கொள்கையில் இல்லை. ஏன் சார் போகல? சின்ன விஷயம். அவர் யார் சார்? சோனம் வாங்சுக் சாதாரண ஒரு போராளி, இவரை மாதிரி அகில இந்திய தலைவர்லாம் கிடையாது. ஆனா அவர் போய் இருக்கிறார். உனக்கு என்ன அங்கேயே டெல்லியிலே இருக்கே, போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? மீதி பேர் கூட சிம்பாலிக்கா போறதையும் நான் ஒத்துக்கலைங்க. நிறைய பேர் சிம்பாலிக்கா போயிட்டு வந்திருக்காங்க. முழு வெயிட் அங்க ஒன்றும் போடல. அது முழுக்க கரப்பாம்பூச்சி பண்ணதுதான். அப்போ வந்து ஜேபி பண்ண மாதிரி இது முழுக்க சிம்பாலிக்கா போனது யார்? பிரகாஷ் ராஜ் போனாரு சார். அவர் சொல்ல சார், தனி நபரை சொல்ல, அரசியல் கட்சி சார்பாவே. நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. கனிமொழி போனாங்க, பேருக்குள்ள போகல சார். சிம்பாலிக்கா போறதல்ல, எங்கள் கட்சி சார்பாக அங்க போய் அதை சொல்றது வேற, கட்சி தீர்மானம் போடுறது வேற. நாங்க அதை இதை ஆதரிக்கிறோம், கர்ப்பத்தை சேர்றதல்ல. இது ஒரு பெரிய கட்சி திமுக, அதிமுகவும் பெரிய கட்சி. ஆதரவாக அனைத்து கட்சியே முழுக்க திரண்டு தமிழ்நாட்டில் நீட்டுக்கு சட்டம் போட்டுள்ள இதை பயன்படுத்தி நடுத்தருக்கு வர வேண்டியது தானே வீதிக்கு. இது அரசியல் இயக்கமாக மாத்திரத்தானே. எப்படி ராகுல் காந்தி வாங்சங்க்கு போகாதும் இந்த இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, தாவேக்காவும் எல்லாருமே இதை வந்து இந்த நேரத்தில் எல்லாரையும் கேளுங்க, 3 பேரும் கேளுங்க. நாங்க நீட்டை எதிர்க்கிறோம். எப்படியா எதிர்ப்ப? வீதிக்கு வராம எதிர்ப்போம். மோடி கிட்ட மோடியோ அல்லது ராகுலோ நாளைக்கு வந்தாலும் எதிர்க்காம நடக்காது சார். நீங்க சொல்றீங்க திமுக போராடணும், தாவேகா போராடணும் சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு பல அரசியல் அழுத்தங்கள் இருக்கு, பல நிர்பந்தங்கள் இருக்கு. அதனால அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் அதை வந்து நம்ம என்ன அழுத்தம்னு சொல்லுங்க பொதுமக்களுக்கு. இதுக்காக சட்டம் ஒரு ஏற்றினாங்க வந்து இப்போ மத்திய அரசு வந்து அதுக்கு ஒப்புதல் தரலைங்க பிரசிடென்ட்டு அப்படின்னு சொன்னா மட்டும் போராது. நீங்க அதுக்காக வீதியில் இறங்கி ஒரு பிரச்சனையாக, ஏங்க இந்திய அஜிடேஷன் எப்படி நடந்தது? இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதே மாதிரி நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஏங்க நடத்தலைன்னு கேட்குறேங்க. அதை நடத்துறதுக்கு யாரும் தயாரா இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு காமிக்கிறதுங்க. நீட்டை எதிர்க்கிறோம் அவ்வளவுதான். 7 பேர் விடுதலையே நான் தீர்மானம் போட்டோம் பழனிசாமி. அதுக்கப்புறம் இல்லை நாயிட்டுக்கு கவர்னரை எடுத்து கட்சி கண்டிக்குதா? கண்டிக்க மாட்டாங்க. இப்போ நீ இந்த கரப்பாம்பூச்சி முன்னெடுக்கிற இந்த போராட்டம் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசு அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்துடாது. இதுக்கு முதன்முறையாக விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு, அதோடைய அழுத்தத்துக்கு இறங்கி வந்து 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து பண்ண வரலாறு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த இந்த போராட்டத்துக்கு வந்து பிரதமரே வந்து ஒரு நேரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய வெற்றி. அது வந்து கரப்பாம்பூச்சிக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அதே போல வெற்றியில மற்ற கட்சிகளுக்கு ரோல் இல்லைன்ற அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிற ரோலை கூட அழிச்சுக்கிட்டாங்கன்ற ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் அங்க போக கூட டெல்லியில இருந்துகிட்டே போகல. இங்க நான் வந்து ஸ்டாலினோட சொல்ல முடியாது, இங்க ஏன் டெல்லி போக முடியாது?
அதே மாதிரி மற்ற பழனிசாமி கிட்ட சொல்ல முடியாது அவருக்கு அது. ஆனால் என்டையர் கட்சியில் ஒரு டீம் அனுப்பியிருக்கலாம். எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் ஒரு டீம் அனுப்புகிறோம், எங்கள் கட்சி ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு. அவங்க அப்படி எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உண்ணாவிரதம் வந்து ஒரு பெரிய ஒரு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகும்போது, லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து அங்கே திரளும் போது, அப்போ தான் அவங்கவுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் அது என்ன சார் நியாயன்றது தான் கேள்வி. பொதுவாக மக்கள் எழுச்சியின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் என்பதை விவசாயிகள் இயக்கமும் கற்பாம்பூச்சி இயக்கமும் தெரிவிக்கிறதா பார்க்குறேன். அதுக்கு ஒரு கருத்துரிமையை வந்து ஓப்பன் பண்ணணும். சரிங்க சார். கருத்துரிமையை ஓப்பன் பண்ணும். சிட்டி போலீஸ் ஆக்ட் வெள்ளக்காரம் போட்ட 1888 41 முதல்ல தூக்கணும். வந்து மந்திரி ராஜமோகன் சொல்கிற மாதிரி அந்த கேம்ப் ஏன் அனுமதி என்னதுக்கு சார்? ஏன் அனுமதி தொடர்ந்து ஏன் சார் நீங்கள் தடை உத்தரவு போட்டு வைக்கிறீங்க? அப்போது எங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஜனநாயக உரிமை, நாங்கள் கருத்து சொல்கிற உரிமையை வந்து தடுக்காதீங்க. சரி சார். இப்போ சிஜேபி இப்போ சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சிஜேபி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை போராட்டத்தின் மூலமாக நிகழ்த்தியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.